ஒரு சாதாரண கிராமத்தில் பள்ளிக்கூடம் கிடையாது, ரோடு கிடையாது, லைட்டு கிடையாது, நடைபாதை மட்டும்தான் ஊருக்கு போக முடியும். ஆந்திர எல்லை, ஒரு மலை, அந்த மலை அடிவாரத்திலே பிறந்த நான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து ஆளாக்கி அறிவூட்டி எனக்கு ஆசானாக திகழ்ந்த தலைவர் கலைஞர் அவர்களை நினைத்து நான் இங்கே இருக்கிறேன். 6 முறை அவர் காலத்திலே நான் பொதுப்பணித்துறை மானியத்துக்கு பதிலளித்து பேசியிருக்கிறேன். இன்றைக்கு 7வது முறை எனக்கு அதே பாக்கியத்தை எனக்கு வழங்கிய என்னுடைய தலைவர் தமிழக முதல்வர் தளபதியார் அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அவையில் பேசுகிற பொழுதும் நான் உடனுக்குடன் பதில் சொல்லியிருக்க முடியும். ஆனால் உறுப்பினர்களுக்கு முழுக்க பேசுவதற்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று நினைக்கிறவன் நான். அந்த கருத்துக்கு ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்துக்கு பதில் சொல்லக்கூடிய திறமை, வாய்மை நமக்கு இருக்கிறது. ஆகையினால் அதில் அவசரப்படக்கூடாது என்பது ஒன்று. 2வது, இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேச வேண்டிய இலாக்கா. கொஞ்சம் அதினாலும் போய்விடும். எங்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் சொன்னார்கள், நாம் ஆந்திரத்தில் தண்ணி வாங்குகிறோம், கேரளத்தில் வாங்குகிறோம், கர்நாடகத்திலே வாங்குகிறோம் என்று சொன்னார்கள். அதுதான் நியாயம். அப்படித்தான் நம்முடைய நிலைமை இருக்கிறது. நம்முடைய நாட்டிலே பிறந்து ஓடுகிற ஒரே நதி நெல்லையில் ஓடுகின்ற அந்த ஒரு நதி தான். மற்றபடி நாம் இந்த நதியை இந்த 3 மாநிலங்களிலே நாம் அந்த தண்ணீரை பெற்றாலும் ஏதோ நமக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த உரிமை மறுக்கப்படுகிறது. அதற்காக ஒரு போராட்டங்களை நடத்த வேண்டியிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் ஆண்டு கணக்கில் நின்று கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நாம் எப்படியும் தண்ணீரை பெற்றாக வேண்டும். இங்கே கூட சொன்னார்கள் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள், பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற உங்களுக்கு எல்லோரும் முதலமைச்சர்கள், அந்த இலாக்கா அமைச்சர்கள் நல்ல முறை இருக்கிறார்கள், பழகுகிறார்களே, ஏன் அவர்களிடத்தில் இதை பற்றி பேசக்கூடாது? நான் ஒன்றை சொல்லுகிறேன், பேசினால் அத்தனை விவகாரம் கெட்டு போகும். பேசி பேசி பார்த்துதான் இனி பேசுவதாலே பயனில்லை என்ற முடிவெடுத்துதான் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம். உச்ச நீதிமன்றம் தான் நம்முடைய உரிமைக்கு பதிலளித்து சலுகை செய்திருக்கிறது. ஆகையினால்தான் இன்றைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் நேராக போயிருக்கோம். ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன செய்து கொண்டால், இவர்கள் பேச ஆரம்பித்தால் நீங்களே பேசி தீர்த்து கொள்ளுங்கள் சொல்லிவிடுவார்கள். அவருக்கு முதலாம் எதிர்கட்சி தலைவருக்கும் தெரியும். இப்போ மார்க்கண்டேய நதி இருக்கிறது. மார்க்கண்டேய நதியிலே அவர்களோட சின்ன அணை கட்டினார்கள். நாம் உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம். எங்களுக்கு நீங்கள் ஒரு விசாரணை கமிஷன் போடுங்கள், நீதிபதி கமிஷன் போடுங்கன்னு போனோம். அவங்க உடனே நீங்கள் பேசி பாருங்கன்னு சொன்னார். முடியாதுன்னு நான் போய் சொன்னோம். மறுபடியும் அவங்க நான் பேசி பார்க்குறாங்க. இந்த வேலை போயிட்டு நாம் ஒரு தடவை பேசினால் அதுக்கப்புறம் விவகாரம் முடியும். அதைத்தான் கடைசியாக பிபி சிங் இருக்கிற பொழுது பேசி பாருங்கள் என்று சொன்னார் கலைஞர் அவர்கள். இனி பேச முடியாது என்று சொன்னதால் தான் அன்றைக்கு ட்ரிபுனல் நமக்கு வந்திருக்கிறார். ஆகையினால் இந்த இலாக்காக்களை பேசுகிற பொழுது அவர்களுடைய மனம் கூட வருத்தப்படும் என்பதல்ல எனக்கு. ஆனால் அந்த மாநிலங்களிலே ஏராளமான தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை நடந்து எவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டது என்பது நமக்கு தெரியும். ஆகையினால் தான் ஜாக்கிரதையாக பேச வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஒரு கால் நான் குறுக்கிட்டு அதில் வேகத்தில் ஒரு சொல் கூட வந்துவிடக்கூடாது என்று வைத்தேன். எனவே நான் எண்ணியபடி அத்தகைய யாருமே அப்படி பேசாததற்காக நான் அனைவருக்கும் பேசிய உறுப்பினர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே எல்லோரும் ஆரம்பத்தில் பேசிய நம்முடைய காமராஜிலிருந்து எல்லோரும் பேசிக்கொண்டு வந்தார்கள்.
அதில் முல்லை பெரியார் அணை எல்லாரும் பேசினார்கள். திருப்பி நான் சொல்ல வேண்டியிருக்கும். அதாவது காமராஜர் அவர்கள் பேசுகிற பொழுது காவேரி மேனேஜ்மெண்ட் இது வந்து அடிக்கடி கூடுதல்னு சொன்னார். நம்ம 30 முறை கூட்டியிருக்கோம். இரண்டாவது, அந்த அணையில் நாம் பேசுகிறோம். அவங்க தான் மேகதாது கட்டுறதுக்கு டிபிஆர் தயார் பண்ணிட்டாங்க. டிபிஆர் தயார் பண்ணி கொண்டு வந்து சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் கிட்ட கொடுத்துட்டாங்க. சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அதை ரெஃபர் பண்ணி அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டில் பேசலான்னு சொன்னாங்க. நாம் சொன்னோம், காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டுக்கு மேகதாதை பேசுவதற்கு கொஞ்சம் கூட உரிமை கிடையாதுன்னு சொன்னோம். ஆனால் நம்மை மடக்குவதற்காக அவர்கள் சொலிசிட்டர் ஜெனரல் போய் whether this Kaveri Management Board has got power or not to discuss about this Meghdad matter அப்படின்னு கேட்டு அவன் யுவர் கன்செப்ட் ஆஃப் பவர், உனக்கு நிறைய பவர் பேசலான்னு சொன்னான். அது பெரிய தப்புன்னு சொல்லி நாம் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டை பேசுவதற்கு, அதாவது நம்முடைய மேகதாதை பேசுவதற்கு உரிமை இல்லை என்று நீட்டி ஒரு பெரிய கான்ஸ்டியூஷனில் ஒரு பெரிய வரலாறு படைச்சிருக்கோம். அதனுடைய விளைவு என்ன பண்ணாங்க, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அந்த டிபிஆரை திருப்பி அனுப்பிச்சாங்க. திருப்பி அனுப்ப டிபிஆரில் மறுபடியும் டிபிஆர் திருப்பி அப்படி கொடுத்தான். மறுபடியும் அவங்க நாங்கள் அதுக்கு மேலே ஒரு ஃபாரஸ்ட்டுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் போச்சு. சுற்றுச்சூழலுக்காரன் தமிழ்நாட்டினுடைய சம்மதம் இல்லாமல் காவேரி பிரச்சனைக்கு எந்த உரிமையும் தர முடியாது என்று அழைத்து சொன்னார். இன்றைக்கு நாம் தைரியமாக உட்காந்துருக்கோம். நாங்கள் சும்மா இல்லை. நீங்களும் ஆட்சி இருக்கும்போது நீங்களும் பேசியிருப்பீங்க, போயிருப்பீங்க. நாங்களும் ஆட்சி இருந்தால் போயிட்டு வந்து தான் இருப்போம். அதே மாதிரி முல்லை பெரியார் சொன்னார். அவர் முல்லை பெரியார்னா எப்படி வந்தது? நாமளும் கேஸ் போட்டோம், கேரளாவில் இருக்கிறவங்களும் கேஸ் போட்டான். 2 கேஸு நம்ம ஹைகோர்ட்டில் ஒரு கேஸு, அவங்க ஹைகோர்ட்டில் ஒரு கேஸு. அப்படி இருக்கக்கூடாது. சேம் மேட்டரில் உடனே தலைவர் போட்டார் சுப்ரீம் கோர்ட்டில் 2ஐயும் சேர்த்து விசாரிக்கணும்னு. உடனே இங்கே இருக்கிறது அங்கே கேஸு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அங்கே போய் கேட்ட உடனே அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த 142 வரணும்னு சொன்னாங்க. 142 எப்பவுமே வரலன்னு சொல்கிறீங்க, அதுவும் தப்பு. 14 முறை 142 அடிக்கு நம்ம வந்து இருக்கிறோம். அதனால் நீங்கள் சில நேரங்களை தெரிஞ்சு சொல்லலாம், சரி தெரியாமல் சொல்லலாம்.